Bible Pearls. ஒரு மனிதருக்கு 2 மகன்கள் இருந்தனர். ஒரு நாள் இளைய மகன் தந்தையிடம் வந்து சொன்னான், அப்பா, எனக்கு உடனே என் பங்கு சொத்து கொடுக்கணும். நான் என் வாழ்க்கையை என் விதியாய் வாழணும். தந்தை ஆச்சரியமடைந்தார், ஆனாலும் சம்மதித்தார். அவர் மகனுக்கு பணத்தை கொடுத்தார். உடனே அந்த இளம் மனிதன் தன் சாமான்களை எடுத்துக்கொண்டு வீடு விட்டு கிளம்பிவிட்டான். சாகசம் தேடி பட்டிகள், ஸ்டைலான உடைகள், வேடிக்கைகள், இவற்றில் எல்லாம். ஆனால் விரைவில் எல்லாமே முடிந்துவிட்டது. பணம் இல்லை, சாப்பாடு இல்லை, நண்பர்களும் இல்லை. அவன் பட்டினியில் தவித்தான், மிகவும் பசித்தான். பிறகு அவன் ஒரு பண்ணையில் பன்றிகளுக்கு தீவனமிடும் வேலை செய்தான். இவன் பன்றிகளுக்கு கொடுக்கப்படும் சாப்பாட்டை பார்த்து இது கூட போதும் என்று நினைத்தான். எங்க அப்பாவின் வேலைக்காரர்களுக்கே நல்ல சாப்பாடும் உறங்கத் தரும் இடமும் இருக்கு. நான் வீடு போறேன், மன்னிப்பு கேட்கணும். நான் அவருடைய மகனாக இருக்க தகுதி இல்லாதவன். ஆனாலும் ஒரே வேலைக்காரனாக இருந்தாலும் போதும். அவன் பயமாய், அழுக்காய், வெட்கத்தோடு வீட்டுக்கு திரும்பத் தொடங்கினான். ஆனால் அவன் இன்னும் தூரத்தில் இருந்த போதே அவன் தந்தை அவனை பார்த்தார். அவர் காத்திருக்கவில்லை, ஓடினார். ஆமாம், ஓடி சென்றார், தன் மகனை அணைத்துக் கொள்ள வான்மாரியாக. மகன் தனது மன்னிப்பு சொல்ல துவங்குவதற்குள் தந்தை அவனை உரத்து தழுவினார் மற்றும் வேலைக்காரர்களிடம் கத்தினார், விரைவா, நல்ல உடைகள் எடுத்து வா. அவன் விரலுக்கு ஒரு மோதிரம், கால்களுக்கு சண்டல்களும் ஒரு பெரிய விழாவை நடத்தினார். இந்த கதை ஒரு தவறு செய்த மகனை பற்றியது போலவே தேவனும் நம்மை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். நாம் எவ்வளவு தூரம் சென்றிருந்தாலும் நாம் திரும்பிச் சென்றால் அவர் கோபப்பட மாட்டார், அவர் மகிழ்ச்சி அடைவார். அதனால் நினைவில் வைங்க, வீட்டுக்கு திரும்ப தாமதமாகாது.